பூடி மடானி ரோட் 95 திட்டத்தின் கீழ் மானிய கோரிக்கைகளில் மை கார்டு தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தேசிய பதிவுத்துறையான JPN-இன் தரவுகளை அரசாங்கம் நிதி அமைச்சுடன் ஒத்திசைத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் ரஷ்டி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். JPN-க்கு புகார் அளிக்கப்பட்ட தொலைந்த அடையாள அட்டைகள் சாரா திட்டத்தின் கீழ் உதவியை பெறுவதற்கு இன்னும் பயன்படுத்தப்பட்டு வந்தது தொடர்பான 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை தமது அமைச்சு கண்டறிந்துள்ளதாக அவர் கூறினார். JPN அமைப்பும் நிதி அமைச்சகத்தின் அமைப்பும் அந்த நேரத்தில் ஒத்திசைக்கப்படாததால் இந்த சிக்கல் எழுந்ததாக அவர் கூறினார். அதாவது துறையின் தரவுத்தளத்தில் செயலிழக்க செய்யப்பட்ட அடையாள அட்டைகளை இன்னும் பிற அமைப்புகளில் பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். யாராவது தொலைந்து போன மை கார்டை புகார் அளித்தால் JPN உடனடியாக அதை செயலிழக்க செய்கிறது. ஆனால் நிதி அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் சாரா அமைப்பு நிகழ் நேரத்தில் புதுப்பிப்பை பெறாததால் அந்த அட்டைகள் அங்கேயே செயலில் இருக்கும் வாய்ப்பு உள்ளதால் மேலும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் இன்று JPN-இன் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். 18 மில்லியனுக்கும் அதிகமான தகுதி வாய்ந்த பெறுநர்கள் இருந்ததால் வழக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் அரசாங்கம் இந்த விஷயத்தை தீவிரமாக பார்ப்பதாக அவர் கூறினார். இனிமேல் தொலைந்து போனதாக புகார் அளிக்கப்பட்ட பிறகு JPN-இன் அமைப்பில் செயலிழக்க செய்யப்பட்ட எந்த மை கார்டும் நிதி அமைச்சகத்தின் அமைப்பில் பயன்படுத்தப்படுவதிலிருந்து தானாகவே தடுக்கப்படும் என்றும் பூடி 95 ரக பெட்ரோல் மானியங்களை கோருவது உட்பட என்றும் அவர் விளக்கினார். முன்பு நடந்தது ஒரு பாடமாக அமைகிறது என்றும் பூடி 95க்கு அதே தவறுகளை மீண்டும் செய்ய நாம் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து நிலவும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையாக மொத்தம் 2233 சமூக செவிலியர்கள் அடுத்த மாதம் பணியாளர்களாக பதவி உயர்வு பெற்று மருத்துவமனைகளுக்கு மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்ற படிப்புகளை முடித்த செவிலியர்கள் அனைவரும் தரம் U1 முதல் U5 வரை பதவி உயர்வு பெறுவார்கள் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேற்கூறிய எண்ணிக்கை உட்பட 6310 சமூக செவிலியர்களுக்கு தாங்கள் இதுவரை மீண்டும் பயிற்சி அளித்துள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியது. மற்றவர்கள் அனைவரும் செவிலியர் பற்றாக்குறையை குறைப்பதற்காக மருத்துவமனைகள் மற்றும் பிற சுகாதார அமைச்சு நிறுவனங்களுக்கு மீண்டும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று அமைச்சு கடந்த வாரம் செனட்டர் RA லிங்கேஸ்வரனுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தது. பெர்சாத்துவின் தலைமைத்துவ போராட்டத்தில் பாஸ் கட்சி ஒரு பக்கமாக சாய்ந்து வருவதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற அரசியல் ஆய்வாளர் அமாட் ஃபவுசி அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி முகைதீன் யாசினை விட பெர்சாத்து துறை தலைவர் ஹம்சா ஜைனுடீனை விரும்புகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் பிரதமர் வேட்பாளராக முகைதீனை பாஸ் மறைமுகமாக நிராகரித்ததை தொடர்ந்து இது நடந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதோடு பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அமாங் கட்சி 70 வயதுக்கு உட்பட்ட ஒருவரை விரும்புவதாக கூறியதையும் அவர் நினைவூட்டினார். முகைதீனின் நீதிமன்ற வழக்குகள் அல்லது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் தேடப்படும் பெர்சாத்து தலைவரின் மருமகன் அட்லான் பெர்ஹான் தொடர்பான தீர்க்கப்படாத பிரச்சனைகளால் பாஸ் கட்சி அதனுள் சிக்கிக் கொள்ள விரும்பாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பொது தேர்தலை நோக்கி செல்லும் போது பாஸ் அதன் நேர்மை சுத்தமான கட்சி என்ற நற்பெயரை நம்பி இருப்பதாக அவர் கூறினார். நிபம் தபால் புலா புரூம் குப்பை கிடங்கில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அடுத்து பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு காலை 6:39 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக மீட்பு பணிகளுக்கான உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். 3 தீயணைப்பு எந்திரங்களுடன் 7 தீயணைப்பு வீரர்கள் கொண்ட குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 150 சதுர மீட்டர் பரப்பளவில் குப்பைகள் குவிந்து கிடப்பதாகவும் தீயை அணைக்கவும் மேலும் பரவாமல் தடுக்கவும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் கம்போங் பாசிரில் இன்று அதிகாலை 3 பேரை போலீசார் கைது செய்தனர். போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து போலி துப்பாக்கியுடன் அவர்கள் கொள்ளையடித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதிகாலை 3:30 மணியளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு குழு சந்தேகத்திற்குரிய 4 நபர்களை கவனித்தது என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். 3 சந்தேக நபர்கள் தம்மை நோக்கி துப்பாக்கியை காட்டி தனது அடையாள அட்டை, மொபைல் போன் மற்றும்
பணப்பையை திருடியதாக உள்ளூர்வாசி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் செல்ல முயன்றனர். ஆனால் சம்பவ இடத்தில் காவல்துறையினரால் அவர்கள் விரைவாக கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கி வடிவ லைட்டர் மற்றும் 17 வயது பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட உடைமைகள் உட்பட பல திருடப்பட்ட பொருட்களை போலீசார் மீட்டனர். இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய 26 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தீமோர் லெஸ்தே ஜனநாயக குடியரசிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக விஜயம் செய்துள்ளார். அந்நாட்டு பிரதமர் ராலா சனானா குஸ்மாவோவின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதிலும் ஆசியானின் 11வது உறுப்பினராக தீமோர் லெஸ்தேவின் முயற்சியை ஆதரிப்பதிலும் கவனம் செலுத்தும் என்று அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் 11வது ஆசியான் உறுப்பினராக தீமோர் லெஸ்தேவின் தயார் நிலையை ஆதரிப்பதற்கும் இந்த விஜயம் முக்கியமானது என்று அவர் கூறினார். திட்டமிடப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சுமூகமாக நடைபெற்று இரு நாடுகளுக்கும் பயனளிக்கட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.